அல்லாஹு தஆலாவின் 99 பெயர்கள். இந்த 99 பெயர்களை ஓதுவதற்கு நமக்கு ஒலு தேவையில்லை. நமக்கு உடலுக்கு சுத்தம் தேவையில்லை. எந்த நேரத்திலும் நமக்கு இதை ஓதலாம். தொழுகை உள்ளவர்களுக்கும் தொழுகை இல்லாதவர்களுக்கும் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு அமல்தான் அல்லாஹு தஆலாவின் 99 பெயர்கள். ஆனால் சொல்லும் நேரத்தில் கிபிலாவை முன்னோக்கி நாம் மனதில் ஈமானோடும் முழு மனதோடு தக்வாவுடன் ஒலுவுடன் சொன்னால் ஒவ்வொரு இஸ்மையும் சொல்லும் நேரத்தில் கிடைக்கக்கூடிய பலன் எதுவோ அது நமக்கு விரைவாக கிடைக்கும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இன்று அல்லாஹு தஆலாவின் 99 பெயர்களிலிருந்து நாம் குறிப்பாக தேர்ந்தெடுத்த 7 பெயர்களை இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹுவின் இந்த 7 இஸ்முகளை ஓதினால் பல நன்மைகள் கிடைக்கும். எந்தெந்த அந்த 7 இஸ்முகள் ஓதினால் என்னென்ன நன்மை கிடைக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை விரிவாக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பல சகோதரிகள் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம், கமெண்ட் வழியாக அவர் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என் கணவரின் குடிப்பழக்கம் மாற வேண்டும், என்னுடைய கணவர் தொழ வேண்டும், தொழுகை உள்ளவராக மாற வேண்டும், என்னுடைய கணவர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் செலவுக்கு தருவது கிடையாது, அதே போல் கெட்ட குணம், கெட்ட நண்பர்கள், மது பழக்கம், புகைப்பழக்கம் என பல சகோதரிகள் மிகுந்த கஷ்டங்களை கூறுகிறாங்க. அது கணவரின் மீது கோபம் இருப்பதால் அல்ல, கணவரின் மீதுள்ள அக்கறையினால். நீங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் அப்படின்னு கமெண்ட் அனுப்பக்கூடியவங்க உண்டு. அந்த துவா ஒரு வேண்டுகோளாகத்தான். அதுபோல் பலர் கணவரின் கெட்ட குணத்தால் அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள், அல்லது குழந்தைகள் கேட்பது கிடையாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் பல சகோதரிகளும் பல குடும்பங்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் ஒரு இஸ்மை பகிர்ந்து கொள்கிறேன். அந்த ஒரு இஸ்மை ஓதி தேனில் ஊதி அதை கணவருக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ அல்லது யாருடைய குணம் மாற வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் 17 நாட்களுக்குள் அதன் பலனை நீங்கள் காணலாம். இது நான் என் மனதிலிருந்து சொல்வது கிடையாது. இது யார் கூறியுள்ளனர் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம கேட்போம். ஆகவே அல்லாஹு தஆலாவின் இந்த 7 இஸ்முகளை மறக்காமல் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த இஸ்முகள் என்ன, அவற்றை ஓதினால் கிடைக்கும் பலன் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலாஹி வஸஹபி அல் ஃபைஸின் எபிரத்துல்லா அம்மாபாத். அன்பான மோமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இந்த ஒரு நேரத்தில் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் மரியாதையும் பரக்கத்தும் அனைத்தையும் நிலைநிறுத்தி அருளட்டும். நமது குழந்தைகள், வீடு, குடும்பம், தொழில், வாகனம் அனைத்திற்கும் அல்லாஹு தஆலாவின் பாதுகாப்பு எப்போதும் கிடைக்கட்டும். ஒரு சகோதரி என்னுடைய ஒரு வீடியோவோட கமெண்டில் எழுதியிருந்தாங்க, எனக்கு எல்லா சூறாக்களையும் ஓத வேண்டும் என்ற பெரிய ஆசை உள்ளது, ஆனால் இப்போது தொழுகை இல்லாத நேரம் என்பதால் எனக்கு அதை ஓத முடியவில்லை. அதாவது எல்லா நேரங்களிலும் செய்யக்கூடிய ஒரு அமல் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டிருந்தாங்க. அதற்கு பதிலாக இன்று நான் கூறக்கூடியது தொழுகை உள்ளவர்களுக்கும் தொழுகை இல்லாதவர்களுக்கும் ஒலு உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உடலில் நஜீஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே மாதிரி செய்யக்கூடிய அல்லாஹ்விடமிருந்து மிக பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் மிகவும் பிடித்த அமலான இறைவனின் 99 பெயர்கள் ஹஸ்மால் ஹுஸ்னா ஆகும். இந்த பெயர்களிலிருந்து சில பெயர்களை நாம் தேர்ந்தெடுத்து அவற்றை ஓதினால் கிடைக்கும் பலன் என்ன, ஏன் சொல்ல வேண்டும் என்பதையும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நம்ம புரிந்து கொள்ளலாம். முதலில் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள வேண்டும். என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய உம்மாக்களுக்கும் அல்லாஹு தஆலாவின் 99 பெயர்களும் மனப்பாடமாக தெரியும். அப்படி தெரிந்தவங்க தான் நிறைய மோமீன்கள் என்று எனக்கு தெரியும். அப்படி தெரிந்தவங்க கமெண்டில் அதை எழுதலாம். அல்லாஹு தஆலாவின் 99 பெயர்களில் இருந்து 7 பெயர்களை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த 7 பெயர்களை தொடர்ந்து ஓதினால் மிக பெரிய பலன்களை நமக்கு வாங்க முடியும். முதலில் இந்த இடத்தில் நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். மரியாதைக்குரிய நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கேட்கும்போது சலவாத்தை மறந்துவிடக்கூடாது. அன்பிற்குரிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு விஷயம், மகானான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹு தாலா ஒரு மலக்கை படைத்திருக்கிறான். அந்த மலக்கின் தன்மை என்னவென்றால், அந்த மலக்குக்கு 1000 தலைகள் உள்ளன.
ஒவ்வொரு தலைக்கும் 1000 முகங்கள் உள்ளன. ஒவ்வொரு முகத்திற்கும் 1000 நாவுகள் உள்ளன. அந்த ஒவ்வொரு நாவாலும் அந்த மலக்கு எப்போதும் அல்லாஹு தாலாவிற்கு தஸ்பீகு செய்து கொண்டே இருக்குமாம். இது எப்படி இருக்கும், என்ன வடிவம் இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. ஏனெனில் இதை கூறியது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் ஒருபோதும் போய் கூற மாட்டார்கள். ஆகவே இது உண்மை என்பதை நம்பியே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட மலக்கை விட உயர்ந்தவர் யாரேனும் உள்ளாரா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் கேட்டபோது அல்லாஹ் கூறினான், ஆம் ஜிப்ரேல், அந்த மலக்கை விட உயர்ந்த அடியார்கள் எனக்கு உள்ளனர். அவர்கள் தினமும் என் பெயர்களை, ஹஸ்மால் உஸ்னாவை, அதாவது என் 99 பெயர்களை அல்லது தெரிந்த பெயர்களை தொடர்ந்து உச்சரிக்கக்கூடியவர்கள் என்று. அதனால் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த 7 இஸ்முகளை ஒருவர் தொடர்ந்து சொன்னால் கூட அந்த மலக்கை போல அல்லது அதை விட அதிகமான பலனை பெறக்கூடியவர் ஆவாங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நமக்கு அதற்கு தௌஃபீக் தரட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகவே இன்று நாம் அதை கற்றுக்கொள்வோம். அல்லாஹு தாலாவின் 99 பெயர்கள் யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா மாலிக், யா குத்தூஸ், யா சலாம், யா மோமீன், யா முஹைமீன், யா அசீஸ், யா ஜப்பார், இப்படி 99 பெயர்கள் உண்டு. இந்த 99 பெயர்களில் ஒரு பெயரை நாம் ஓதினாலே நமக்கு எதிரிகளாக இருப்போர்கள் யாராக இருந்தாலும், மனிதர்களில் இருந்து வருபவர்களாக இருந்தாலும் அல்லது ஷைத்தானுடைய சக்திகளாக இருந்தாலும், அந்த அனைத்து எதிரிகளிடமிருந்து இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இந்த 7 திருநாமங்களையும் தொழுகைக்கு பிறகு 3 முறை ஓதலாம் அல்லது எப்போது நேரம் கிடைத்தாலும் ஓதலாம். இந்த 7 பேர்களில் ஏதாவது ஒன்றை மனப்பாடம் செய்து தினமும் தவறாமல் ஓதினாலும் நமக்கு மிக பெரிய பலன் கிடைக்கும். முதலாவது இஸ்மு என்னவென்றால், அதை ஓதினால் நமது எதிரிகள் தோல்வி அடைவார்கள். நமக்கு தெரியாமலேயே அவர்கள் பலவீனமாகி விடுவார்கள். மேலும் நமது நிலை, நமது அழகு, நமது செல்வம், நமது பேச்சு, நமக்கு கிடைத்த அருட்கள் ஆகியவற்றிற்கு பொறாமை கொள்ளும் மனிதர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். கண் திருஷ்டி, சிகிறு, தீய நாக்கு போன்றவற்றிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். நமக்கு தீங்கு செய்ய நினைப்போர்கள் அனைவரிடத்திலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த சக்தி பெற்ற இஸ்மு என்னன்னா, யா ஜப்பார் யா அல்லாஹ், யா ஜப்பார் யா அல்லாஹ். அனைத்து அதிகாரமும் அல்லாஹு தாலாவுக்கே உரியது, மனிதர்களுக்கோ ஜின்னுகளுக்கோ மலக்குகளுக்கோ அல்ல. ஆகவே இந்த ஜப்பார், யா ஜப்பார் யா அல்லாஹ் என்ற திருநாமத்தை தொழுகைக்கு பிறகு 16 முறை நாம் ஓதுவது சிறந்தது. இரண்டாவது இஸ்மு என்னவென்றால், கடன் சிக்கலில் இருக்கக்கூடியவங்க, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்க, வீடு கட்ட விரும்பக்கூடியவங்க, பணம் எங்கே போகிறது என்று தெரியாதவர்கள், பரக்கத் இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவங்க, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, குழந்தைகள் சொல் பேச்சை கேட்காத நிலை, மன அழுத்தம் அதிகம் இருக்கக்கூடியவங்க, தொழிலில் இழப்பு சந்திக்கக்கூடியவங்க, வெளிநாடு செல்ல விருப்பம் இருக்கக்கூடியவங்க போன்ற பல பிரச்சனைகளுக்கு உதவக்கூடிய இஸ்மு தான் யா ஹாலிக் யா அல்லாஹ், யா ஹாலிக் யா அல்லாஹ், யா ஹாலிக் யா அல்லாஹ். இந்த ஒரு இஸ்மை 21 முறை நாம் ஓத வேண்டும். எந்த நேரத்திலும் ஓதலாம். இறைவா, என்னுடைய பிரச்சனைகளை நீயே எனக்கு தந்தாய், நீயே அதை சரி செய்துதா என்று நாம் ஓதி துவா செய்ய வேண்டும். இனி மூன்றாவது இஸ்மு என்னவென்றால், கணவரின் கெட்ட பழக்கம், மது, போதை, குடும்ப சண்டை, குழந்தைகள் தவறான வழியில் போவது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒரு இஸ்மை 101 தடவை ஓதி அதை தண்ணீரில் அல்லது தேனில் ஊதி கொடுத்தால், அவர்கள் குடிக்க வைத்தால் இன்ஷா அல்லாஹ் மாற்றம் வரும். அந்த இஸ்மு யா ஹாதி யா அல்லாஹ், யா ஹாதி யா அல்லாஹ். இதனுடைய அர்த்தம் நேரான வழியில் நடத்துபவன், வழிகாட்டுபவன். இந்த இஸ்மை ஓதி தேனில் கலந்து உணவில் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இனி நான்காவது இஸ்மு என்னவென்றால், நோய்களால் பாதித்திருக்கக்கூடியவங்க, கேன்சர், உடல் மற்றும் மனநிலை பிரச்சனைகள், மனநோய்கள், இவற்றிற்காக காலை வெறும் வயிற்றில் 33 முறை ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்க வேண்டும். அந்த இஸ்மு யா காதிரு யா அல்லாஹ், யா காதிரு யா அல்லாஹ். ஐந்தாவது இஸ்மு என்னவென்றால், நடக்காது என்று நினைத்த ஆசைகளும் நிறைவேற, நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, நல்ல குழந்தைகள் போன்ற ஆசைகள் நிறைவேற, தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பிறகு கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று அதிகமாக ஓத வேண்டும். 7 நாட்கள் தொடர்ந்து ஓதிய பின்னர் துவா செய்ய வேண்டும்.
குறைந்தது 1000 தடவை நீங்கள் ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்யுங்கள். இனி 6வது இஸ்மு என்னவென்றால், கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, தொழிலில் இழப்பை சந்தித்தவங்க, உடல் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு மகரிப்புடைய தொழுகைக்கு பிறகு 7 நாட்கள் தொடர்ந்து 100 முறை ஓத வேண்டும். இனி அந்த இஸ்மு யா பாரியு யா அல்லாஹ், யா பாரியு யா அல்லாஹ், அதை ஓதி துஆ செய்ய வேண்டும். இனி 7வது மற்றும் கடைசி இஸ்மு என்னவென்றால், தவறுகளிலிருந்து விலக, நல்ல செயல்கள் அதிகரிக்க, நோய்கள் நீங்க, தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க தினமும் 101 முறை ஓத வேண்டும். இனி அந்த சக்தி பெற்ற இஸ்மு யா மஜீத் யா அல்லாஹ், யா மஜீத் யா அல்லாஹ். இறைவா, எல்லா வளர்ச்சியையும் தருபவனே, எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தா, என் தொழிலில் வளர்ச்சியை தா, என் குழந்தைகளில் நன்மையை தா, என் வாழ்க்கையில் பரக்கத்தை தா என்று நல்ல மனதுடன் யா மஜீத் யா அல்லாஹ், யா மஜீத் யா அல்லாஹ் என்ற இஸ்மை ஓதி துஆ செய்ய வேண்டும். இந்த இஸ்முகளை வெறுமனை சொல்லிவிட்டு போகக்கூடாது. இந்த இஸ்முகளை ஓதிய பிறகு கண்டிப்பாக அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த இஸ்முகளின் பரக்கத்தால் என்னுடைய பிரச்சனைகளை நீக்கிவிடு, என்னுடைய துன்பங்களை நீக்கிவிடு, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்று என்று மனமாற நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு அல்லாஹுவின் 99 பேர்களிலிருந்து நாம் தேர்ந்தெடுத்த இந்த 7 இஸ்முகளை தொடர்ந்து நீங்கள் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும், மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கும், அல்லாஹு தாலாவின் அருள் நமக்கு அதிகரிக்கும். ஆகவே இந்த இஸ்முகளை மறக்காமல் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தாருக்கும் கற்றுக்கொடுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நல்லதை பகிர்வதும் ஒரு நல்ல அமல்தான். அல்லாஹு தாலா இந்த இஸ்முகளை நம் வாழ்க்கையில் தொடர்ந்து ஓதவும் அதன்படி வாழவும் நமக்கு தௌஃபீக் வழங்கட்டும். நம்முடைய அனைத்து ஹலாலான ஆசைகளையும் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் நான் துஆ செய்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து துஆ கேட்ட அனைவருக்கும் அல்லாஹு தாலா நன்மை அளிப்பானாக. அவர்களின் பிரச்சனைகள் அனைத்தும் தீரட்டும், அவர்களின் மனதிலுள்ள துயரங்கள் நீங்கட்டும். அடுத்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நலமாக இருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.